வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோதனை வருது, அபிமா கஸபத் ஐதீக்கும், அது உங்கள் கரங்களால் நீங்கள் தேடிக்கொண்டவை. ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏன் நமக்கு வருது, முசீபத்து நமக்கு வருதுன்னா ஏன் வருதுன்றத நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஏன் வருது? அல்லாஹ்வே சொல்றான், நம்மளை படைச்ச ரப்பு சொல்றான், நீங்க செய்யற பாவங்கள், நீங்க செய்யற தவறுகள், இதனால்தான் உங்களுக்கு கஷ்டம் வருது, முசீபத்து வருது என்று நம்மளை படைச்ச ரப்பு சொல்றான். நம் வாழ்க்கையில் தவறுகள், பாவங்கள் அதிகமானால் தருத்தனியம், வறுமை, முசீபத்துகள், கபடைகள், கஷ்டங்கள் தலைவிரித்து ஆடும். நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னபடி கரெக்டா நம்ம இருந்தா, பாவங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மள்ட்ட இருந்தா, நீங்க சாப்பிடும் பொழுது ஒண்ணு சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். இந்த ரெண்டு பழக்கம் நம்மள்ட்ட இன்னைக்கு கிடையாது. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் நம்மள்ட்ட கறவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆனா நீங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, மனசாட்சி தக்கன பிஸ்மில்லா சொல்ற பழக்கமே கிடையாது. சாப்பாடு முன்னாடி வந்த உடனே எடுத்து சாப்பிட்டுறோம், பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் இல்லை. அதே மாதிரி ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் நம்ம கிடையாது. ஒருத்தவங்க டிவியை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க, இன்னொருத்தவங்க போனை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க, இன்னொருத்தவங்க லேட்டா சாப்பிடுவாங்க. இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு குடும்பத்துல சாப்பிடக்கூடாது. அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிட்டா பரக்கத்து இருக்காது. அப்ப எப்படி சாப்பிடணும்? குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். 4 பேர் தான் வீட்டுல இருக்கணும், 4 பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும். பிள்ளைங்க ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினார்கள், அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டாண்டார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ்.